ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கணும் கிளிக் பண்ண அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ வந்து மண்ணடி ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு நம்ம போய் ஃபுட்டெல்லாம் சாப்பிட போகிறோங்க. ஸோ இதே வந்து இந்த இன்ட்ரோ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து பேசுகிறேன் கைஸ். ஆனால் வந்து ஃபோக்கஸ் லாக் பண்ணி ஒரு மாதிரி அது ஃபுல்லாகவே இருட்டாயிடுச்சு கைஸ். அதனால் திரும்பி வந்து பேசுகிறேன். ஸோ வந்து எல்லாருமே மண்ணடி வந்து ஏற்கனவே போட்டிருப்பாங்க. இன்றைக்கி தான் கைஸ் மண்ணடி வந்து லாஸ்ட் நாள் அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கிறது. நாளைக்கு வந்து ரம்ஜானா, நம்ம வந்து லாஸ்ட் நாள் அன்றைக்கி நம்ம வந்து போகிறோம். ஸோ வந்து எல்லாருமே ஃபஸ்ட் நாள் அன்றைக்கே இல்லை செகண்ட் நாள் அன்றைக்கி போயிட்டு ஃபுல்லாக ரிவ்யூலாம் பண்ணி முடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து லாஸ்ட் நாள் அன்றைக்கி போகிற மாதிரி நடந்துச்சு கைஸ். ஏன்னா வந்து ஃபுல்லாக எக்ஸாமு, ஸ்கூலு, காலேஜ் அதெல்லாம் இருந்ததா, அதனால் போக முடியல. ஸோ ஆனால் இருந்தாலும் லாஸ்ட் நாள் அன்றைக்கி மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு நம்ம இப்போ எல்லாரும் போகிறோம் கைஸ். ஸோ யார் யார் போயிட்டு இருக்கோன்னா, நானே, அப்புறம் போஸ், அப்புறம் அம்மம்மா, அப்புறம் ஏஞ்சலின், அப்புறம் சித்தி, அப்புறம் அம்மா, எல்லாரும் தான் கைஸ் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 7:24 ஆகிடுச்சு கைஸ். வேறுங்க 7:24 ஆகிடுச்சா. இப்போ வந்து மண்ணடியில் அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குமா இல்லைன்றது தெரியல. க்ளோஸ் பண்ணிட மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை நாங்கள் போயிட்டுருக்கோம். இது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாயிடுச்சு எல்லாரும். ஸோ அதை பார்த்து இப்போ நம்ம வந்து மண்ணடி ஃபுட் ஸ்ட்ரீட்டை போய்ட்டு ஃபுட்லாம் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம் கைஸ். ஸோ வா கைஸ், மண்ணடி ஃபுட் ஸ்ட்ரீட் போகலாம். க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த விளாக் வராது. க்ளோஸ் பண்ணாமல் ஃபுட் ஸ்ட்ரீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த விளாக் வரும் கைஸ். ஓகே கைஸ், வாங்க கைஸ், நம்ம மண்ணடி ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு நம்ம போகலாம் கைஸ். என்ன வெளியே தோற்றாங்க பாருங்க கைஸ் இவங்க கைஸ். இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து இந்த ஸ்கை வாக்கு கிட்டே வந்து நம்ம நின்றுட்டுருக்கோம் கைஸ். எதுனாலனா இப்போ வந்து மாமா வராங்கன்னாங்க. ஸோ வந்து காரில் வந்து எல்லோரும் வந்து மடியில் உட்காந்துருக்கிறதுனால ஸோ இடம் பற்றது இல்லையா. ஸோ அதனால் வந்து மாமாவும் வரனாங்க. ஸோ மாமா கூட பைக்கில் வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படியே பைக்கில் வந்துட்டு அப்படியே நான் வந்து பைக்கில் மாறிடுவேன். இவங்கள வந்து காரில் போவாங்க, நான் வந்து பைக்கில் மாறிடுவேன் கைஸ். இப்போ இங்கே பாருங்க கைஸ், இந்த இடத்த எப்படி மாற்றிட்டாங்க பாருங்க. ஸ்கை வாக்கு எப்படி இருந்த ஸ்கை வாக்கு எப்படி ஆக்கிட்டாங்க பாருங்க கைஸ். பால் அடைச்சி போய் இடிஞ்சு போய் ஒரு மாதிரி படும் மட்டமாக இருந்தது. இது வந்து இப்போ வேறு லெவலில் மாற்றிட்டாங்க கைஸ். இப்போ நான் வந்து பேசுறது உங்களுக்கு கேட்குதா தெரியல. என்கிட்ட மைக் இல்லை, மைக்கு உடஞ்சி போயிடுச்சு. இந்த இடத்துலையே எப்படி இருக்குன்னா, எப்போ மண்ணடியிலலாம் செம்ம சத்தமாக எல்லாம் இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ண போகிறது தெரியல. இவருக்கு துணைக்கு அம்மா. இன்றைக்குமே தாய் பாசம் நாய் மூந்து பார்த்தாலும் வீசும்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து அப்படி தான் கைஸ். இவங்க எவ்வளோ உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்க ஏஞ்சலி லாக் பண்ணிட்டா கைஸ், உஷாராக லாக் பண்ணிட்டா. இங்கே பாருங்க அம்மம்மா, அம்மம்மா ஹாய் சொல்லுங்கள். கூட்டிகிட்டு போனான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அப்புறம் மாமா வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். நான் வந்து இங்கே பாருங்க ஏஞ்சலி. சரி ஓகே, மாமா வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நம்ம சென்ட்ரல் கிட்டே வந்து ரீச் ஆகிடுங்க. ஸோ சென்ட்ரல் அங்கே தான் இருக்குது சென்ட்ரலு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்றது பாருங்க. எவ்வளோ ப்ளூ கலரில் செம்ம லைட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்களே. இந்த கிரேட்டர் சென்னை கோஆப்ரேஷன் பெருநகர் சென்னை மாநகராட்சி பயங்கரமாக இருக்குல்ல கைஸ். இது ஸோ வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம வந்து மண்ணடி புடிச்சிட்டு நம்ம போயிடுவோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கைஸ் ஒரு வழியாக நம்ம வந்து கஷ்டப்பட்டு எப்படியும் நம்ம வந்து சுற்றிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் கைஸ். அந்த கார் அவங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியலையா. நாங்கள் வந்து பைக்கில் போய் தேடி அங்கே நிற்கிறாங்க பாருங்க மாமா. ஸோ எப்படியும் தேடி நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சோம். எல்லாருக்கிட்டே கேட்டு ஸோ இப்போ அவங்கள வர வச்சு இப்போ வந்து காரை பார்க் பண்ணி இப்போ நம்ம அதுக்கு போனோம் கைஸ். ஸோ எங்கே கார் பார்க் பண்ணான்னு தெரியாமல் இருக்கும். ஸோ கரெக்டாக கார் பார்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எல்லாருமே சேர்ந்து இப்போ நடந்து போகிறோம் கைஸ். ஸ்ட்ரீட்டில் சரியான கூட்டம். நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்தோம், நானும் மாமாவும் போய் பார்த்துட்டு வந்தோம். செம்ம கூட்டமாக இருந்தது. ஸோ அவங்க வந்துட்டு நான் போய் அந்த இடத்துல காட்டுறேன் கைஸ். நான் வந்து and I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's guys. யூடியூப் கடையில் நான் இப்போ வாங்கியாச்சு கைஸ். ஸோ வாங்கியிருக்கோம். இந்த இடத்துல வந்து நிறைய கூட்டம் இருக்கிறதுனால வந்து vlog கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்க முடியும். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் வந்து காரில் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் கைஸ். இந்த இடத்துல எல்லாமே ஃபுட்டு எல்லாமே நான் சொல்கிறேன். இதை வந்து வேறு செகண்ட் கடையை நோக்கி நம்ம சென்று கொண்டு இருக்கோம் கைஸ். ஃபுல்லாக பாருங்க கைஸ் எவ்வளோ கூட்டம்ன்ட்டு. it's time to look at the பயங்கரமான கூட்டமாக இருக்கு கைஸ். இந்த இடத்துல ஃபுல்லாகவே எங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ கூட்டம் உண்டு. நான் பாட்டு பேசிட்டே வந்துட்டேன்னா அம்மம்மா சித்தி எல்லாம் காணும். அதுவும் அங்கே போகிறாங்க கைஸ். அதுவும் அந்த இடத்துல போயிட்டுருக்காங்க பாருங்க அம்மம்மா சித்தி எல்லாருமே. ஐயோ நான் வந்து லாகை பார்த்து பேசுறதா இல்லை பார்த்து பேசுறதான்றது தெரியாமல் வச்சுட்டீங்க. வாமா அது இங்கே தான் இருக்கேன்.
இருங்க நான் இன்னொரு கடைக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நாங்கள் ஃபுட் கடையை தேடி பார்க்குறோம். ஆனால் இந்த ஸ்ட்ரீட்டில் இல்லவே இல்லை கைஸ். நாங்கள் வந்து வேறு ஏதோ ஸ்ட்ரீட்டில் இருக்குமா இல்லை எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களான்றது தெரியல. இந்த இருங்க நாங்கள் பார்த்து சொல்கிறோம். டிராஃபிக் ஜாம் ஆகிவிட்டது கைஸ் லாரியால். வேறுங்க இந்த ஸ்ட்ரீட்குள்ளே லாரி வந்தது, டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. வந்து குத்தில் போகிறோம் கைஸ். ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கிறதுனால ஆங்கிள் கரெக்டாக இருக்காது. நாங்கள் எதுவில் போகிறதுனால இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் எப்படி போகிறது ஃபுல்லாக செம்ம டிராஃபிக் கைஸ். The enemy, look in the mirror if he is no friend to me. It's not working out, maybe it's the chemistry. It's time to break up so I can make a better me. Better believe in your mind, cause it's everything. You can mold, shape, find almost anything. All it takes is some time and some clarity to find your identity. It's mind over everything. கைஸ் இந்த கடையில் நம்ம வந்து இப்போ வாங்கியிருக்கோம் கைஸ். இந்த சிக்கன் கடையில் சிக்கன்லாம் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் போயிட்டு நான் காரில் போயிட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன். பார்சலில் வாங்கியிருக்கோம். ஸோ பார்சல் போயிட்டு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். இந்த இடத்துல சுத்தமாக பணம் இல்லை கைஸ். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா கைஸ் இது வாங்கிறதுக்கு. நான் வந்து டீட்டெயிலாக காரில் போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். இப்போ இவங்க எல்லாருமே வந்து நானும் வந்தவங்க இங்கே நின்றுருக்கோம். அவங்க எல்லாருமே போயிட்டு பானிபூரி சாப்பிடலான்னு போயிருக்காங்க. அது எங்கே போயிருக்காங்கன்றது தெரியல. நானாக போயிட்டாங்க. இந்த கூட்டத்தில் நாங்கள் எங்கே நான் அவங்களை தேடுறது சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் 2x ரூமில் நான் வச்சு போயிட்டேன் கைஸ். இங்கே பாருங்க கைஸ் குலோப் ஜாமுன் வாங்கியிருக்கோம் கைஸ் பார்சல். இவங்க வாங்கிட்டாங்க கைஸ். நம்ம வந்து சிக்கன் வாங்குற நேரத்தில் இவங்க வந்து குலோப் ஜாமுன் தான் வாங்கிட்டாங்க. இந்த கடையில் வந்து கச்சோரி சாப்பிட்டாங்களா கைஸ். இங்கே பாருங்க கச்சோரி அப்புறம் பானிபூரி எல்லாம் பையா போடுறாங்க. எப்படி இருந்தது கச்சோரி? இங்கே பாருங்க கச்சோரி இது எவ்வளோ பெரிய பீஸ் கச்சோரி. சுண்டல் கச்சோரியா? தேன் வாங்க. இப்போ தேன் கிடைக்கும். நம்ம வந்துருக்கோம். கைஸ் இந்த தேன் வந்து 21,000 கைஸ். கைஸ் இந்த கடையில் நம்ம இப்போ வந்து மொஜிட்டோ குடிக்க போகிறோம் கைஸ். இந்த கடையில் நம்ம வந்து இப்போ வந்து மொஜிட்டோ குடிக்க போகிறோம் கைஸ். இங்கே பாருங்க நம்ம அந்த கடையில் வந்து தேன் பார்த்துட்டு இருந்தோமா. சித்தி வந்து இது குடிச்சிருக்காங்க. ஸோ வந்து குடிக்கலாம். நல்லா இருக்கு கைஸ். இது வந்து இங்கே இதில் வந்து நம்ம வந்து பை ஒன் சோடா கெட் ஒன் டேட்ஸ் ஃப்ரீயாக கைஸ் இந்த இடத்துல வந்து. ஸோ சூப்பரில் இதுவும் நல்லா இருக்கு. மொஜிட்டோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நல்லா இருக்கு. போதும் கைஸ். இவங்க வந்து இந்த கடையில் வந்து தேன் பார்த்துட்டு இருக்காங்க. இது உள்ள அந்த கடையில் வந்து அந்த ஒரு பாட்டில் காட்டல கைஸ். அது வந்து 21,000 ருபீஸ் தான் கைஸ் அந்த தேன் வந்து அந்த இடத்துல இந்த கடையில். ஸோ வந்து என்ன தேன் வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க கைஸ். ஸோ தேன் வாங்கி முடிச்சு நான் வந்து சொல்கிறேன் என்ன தேன் வாங்கினாங்க. அதுவும் இந்த தேன் கடைக்கு எதிர்கடையில் தான் கைஸ் இந்த லெமன் சோடா இருக்குது. இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த வெளியே இந்த இதுதான் 21,000 ருபீஸ். ஸோ இந்த கடையில் வந்து ஃபாரஸ்ட் தேன் ஸோ அந்த மாதிரி தேன்லாம் இருந்தது கைஸ். அவங்க வந்து டார்க்கான ஒரு தேன்லாம் அதெல்லாம் இருந்தது. அதுவும் இல்லாமல் தேன்லேயே ஜாமு அதெல்லாம் செஞ்சு நிறையா இருந்தது கைஸ் அந்த இடத்துல. ஸோ வந்து வாங்கிட்டாங்க. ஸோ வாங்கிட்டாங்க பாருங்க கைஸ். கைஸ் இந்த கடையில் நம்ம வந்து தேன் வாங்கிட்டோம் கைஸ். இந்த தேனோட ப்ரைஸ் வந்து 980 ருபீஸ் கைஸ். இது கூட நான் காட்டுறேன் கைஸ். இது வா இங்கே வா இப்படி வா பாருங்க கைஸ். இதோட ப்ரைஸ் வந்து இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக பேக்கிங்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. பாருங்க கைஸ் இந்த தேன் தான் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 980 21,000 ருபீஸ்க்கு நிறைய விதமான தேன் அதெல்லாம் இருந்துருக்கு. ஸோ நீங்கள் வேணுன்னா அந்த வர தேன்லாம் வாங்குங்க. ஓகே கைஸ் வாங்க இப்போ நம்ம வந்து வேறு கடைக்கு நம்ம போகலாம். வெளியே நின்று நான் வந்து இந்த vlog எடுத்துகிட்டே இருந்தேன்னா அவரே கூப்பிட்டு உள்ளே வந்து ஏன் வெளியே வந்து சின்னதாக எடுக்கிறீங்க உள்ளே வந்து நீங்கள் கூட தாராளமாக ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க அப்படிலாம் சொன்னாருக்கு. ஃப்ரீயாக ப்ரொமோஷன் பண்ணால் அப்படிதான்.
அதுவும் அப்படி கூட இருக்கலாம், பட் ஆனால் அதுவும் சொல்லலாம்ல, அது ஒரு விஷயம் இல்லை. கைஸ் இங்கே வந்து ஒரு தேசி கருப்பான ஏதோ ஒரு கடை இருக்குது. கரெக்டாக பேர் ப்ரொனன்சியேஷன் தெரியல இங்கே வந்து. ஏன்னா வந்து அது வந்து கர்சிவ் ரைட்டிங் மாதிரி இருக்குது, அதனால் வந்து கரெக்டாக தெரியல. ஸோ இந்த கடையில் நம்ம இப்போ வந்து ட்ரை பண்ணல, நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே. ஓகே கைஸ், மறுபடியும் நாங்கள் வந்து அவங்களுக்கு துவச்சிட்டோம் கேஸ். நத்து கடையில் இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து அந்த தேன் கடைக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிற கேப்பில் அவங்க வந்து திருப்பி காணா போயிட்டாங்க. ஸோ உங்களுக்கு நான் அவங்கள கண்டுபிடிச்சு நான் வந்து நான் இருக்கேன், அவங்களுக்கு கால் பண்ணி நான் வரேன் நான் திருப்பி. கைஸ் ஒரு கடையில் நம்ம வந்து இது டேட்ஸு அதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க வந்திருக்கோம் கைஸ். ₹4690 நீங்கள் வந்து நட்ஸு வாங்கி யாராவது பார்த்துருக்கீங்களா? இங்கே பாப்பிங்க இது ஃபுல்லாகவே நம்ம வந்து நட்ஸ் தான் ஃபுல்லாகவே வாங்கியிருக்கோம். இது அமௌண்ட் வந்து ₹4690 ஆகிடுச்சு கைஸ். அது வந்து நம்ம தேன் வாங்கல, ஸோ அதே அவங்களோட கடை தான் இதுவும். ஸோ ரெண்டுமே ஒரே கடை தானே கைஸ். ஸோ இது என்னென்ன வாங்கணும்னு நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். நம்ம போயிட்டு மூட்டை போடா கைஸ். அதுக்குள்ளே இவங்க சிக்கன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். ஏங்க நான் உங்களுக்கு இந்த சிக்கன் பீஸ் சாப்பிட்டு எப்படி டேஸ்ட்டுன்னு இருக்கு நான் சொல்கிறேன். நல்லா இருக்கு. இது நம்ம வாங்கி ரொம்ப நேரம் ஆச்சு, சூடு ஆறிடுச்சு. இதுதான் நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குது சூப்பராக. இப்போ நம்ம வந்து எறா சாப்பிட போகிறோம் கைஸ். அந்த எறா பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாதாம் மில்க் நான் குடிச்சு உங்களுக்கு சொல்கிறேன். நிறையா பாதாம்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து நல்லா இருக்குது, ஒரு நல்ல சூப்பரான ஒரு பாதாம். இது வந்து ஸ்பெஷல் பாதாம் கைஸ். ஸோ அதனால் வந்து இதோட ப்ரைஸ் வந்து ₹100 கேஸ். இது நார்மல் பாதாம் இருக்குது, அது வந்து ₹30. இது வந்து ஸ்பெஷல் பாதாம்னால இது வந்து ₹100 கேஸ். நல்லா இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது கைஸ். இது வந்து சிக்கன் விங்ஸு கைஸ். சிக்கன் விங்ஸு நல்லா இருக்குது. ஆனால் வந்து சிக்கன் இது செஸ்ட் பீஸ் வாங்கணும். அந்த சிக்கன் செஸ்ட் பீஸ் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. சிக்கன் விங்ஸ் வந்து அதோட கொஞ்சம் கம்மி. இது அந்த ப்ரான் நான் சொன்னேன் கைஸ், அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து கவுச்சி டேஸ்ட் வந்து கைஸ் அதில் வந்து. ஸோ அது வந்து அவ்வளோ எனக்கு பிடிக்கல. ஆனால் இந்த சிக்கன் விங்ஸும் சிக்கன் அந்த செஸ்ட் பீஸும் சூப்பராக இருக்குது. கைஸ் இன்னொரு கடையில் நம்ம வந்து பாதாம் மில்க் வாங்கியிருக்கோம். ஸோ இது எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம். இதோட ப்ரைஸும் ₹100 தான். குல்ஃபி பாதாம் போல கேஸ். இது வந்து குல்ஃபி டேஸ்ட் வச்சு இது வந்து நல்லா திக்காக நல்லா சூப்பராக இருக்குது. அந்த பாதாம் போல இந்த பாதாம் நல்லா திக்காக இருக்குது. ஏன்னா குல்ஃபி ஆட் பண்ணதுனால நல்லா திக்காக இருக்கும் போல. இதில் நிறையா நட்ஸு எல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க இதெல்லாம். மலையாள ஃபுட் ஸ்ட்ரீட்லேருந்து நம்ம வந்துட்டோம் கேஸ். அந்த எறா தான் இன்னும் ஓடாமல் இருக்குது. அதாவது அது மாதிரி சின்ன சின்ன சிக்கன் பாப்கார்ன் மாதிரி ஒன்று இருக்குது. அதுவும் சாப்பிட்டு பார்த்தேன், அதுவும் அவ்வளோ டேஸ்ட் இல்லை. அந்த சிக்கன் டெஸ்ட் பீஸ் மட்டும் தான் அந்த கடையில் நல்லா இருக்குது. இதோ இதான் கைஸ் அந்த குட்டி குட்டி சிக்கன் பாப்கார்னு. இதுவும் நல்லா தான் கைஸ் இருக்குது. நல்லா தான் இருக்குது இங்கே பாப்கார்ன். ஓன்னு இல்லை, ஓகே எல்லாமே ஓகே, ஓரளவுக்கு நல்லா கைஸ். நான் அந்த பாதாம்லாம் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் கைஸ். அதெல்லாம் வந்து என்னென்னு நான் காட்டுறேன். இங்கே பாருங்க கைஸ், 2 பாதாம், அப்புறம் வந்து இது இவ்வளோ பெரிய முந்திரியா, இவ்வளோ பெரிய முந்திரி, அதுக்கப்புறம் பிஸ்தா, அப்புறம் வந்து இந்த ஒரு சாக்லேட்டு, அதுக்கப்புறம் இங்கே இந்த ஒரு இது கேஷ்யூ, இது வந்து பெப்பர் கேஷ்யூ, இது வந்து கார கேஷ்யூ, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு இது சொன்னாங்க கைஸ். இது பேர் என்னது? இது பேர் என்னது? அது அத்திப்பழம் கைஸ். இது வந்து வால்நட்ஸ். இது அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 மொஜிட்டோ, அதுக்கப்புறம் இது ஒரு இது வாங்கிட்டேன். இது என்னது? ட்ரைடு மேங்கோ, அதுக்கப்புறம் ஒரு ஓட்ஸ், அதுக்கப்புறம் இது ஒரு இது என்ன நூடுல்ஸா? இது 2 நூடுல்ஸ் ஏதோ வாங்கியிருக்காங்க கைஸ். அதுக்கப்புறம் இந்த டேட்ஸ் ஒன்று கைஸ். ஸோ இதெல்லாம் தான் கைஸ் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வாங்கி தான் அது வந்து ₹4690 ஆச்சு கைஸ். ஸோ எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுருவோம். வீடியோ எடுக்கிறதுக்காக திருப்பி எல்லாத்தையும் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி எதாச்சு. ஸோ திருப்பி எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி உள்ளே போட்டாச்சு கைஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து நம்ம வந்து கிளம்ப வேண்டியதா கைஸ். நம்ம வந்து மணாலி மால் ரோடுன்ற மாதிரி இருக்க மண்ணடி ஃபுட் ஸ்ட்ரீட்லேருந்து நம்ம இப்போ வந்து கிளம்ப போகிறோம் கைஸ். எல்லாம் வந்து காருக்குள்ளே ஏறியாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து கிளம்பி போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உள்ளே வந்துட போகிறேன். அது ஒரு குற்றாடான்னு கேட்கணும் நீங்கள் என்ன. ஓகே கைஸ், நான் வந்து பைக்கில் போயிட்டு அப்புறமா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.
சத்தோ கடையில் வந்து இருக்குங்க கைஸ். சத்தோ கடையில் வந்து நம்ம வந்து முட்டை வாங்கியிருக்கோம் கைஸ். ஸோ அந்த கடையில் ஃபஸ்ட்டு கேட்டோம், அங்கே காலி ஆயிடுச்சுன்னாங்க. ஸோ அக்கா கடையில் வந்து கேட்டோம், ஸோ இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ வந்து இந்த 4 முட்டை வாங்கியிருக்கோம் கைஸ். ஸோ இதோட டேஸ்ட் எப்படி நான் வந்து சொல்கிறேன். இது மேலே இருக்க இந்த இதெல்லாம் மொறுன்னு இருக்கு. உள்ள வந்து ஒரு 4-5 வெங்காயம் வருது. கைஸ் அந்த முட்டை சாப்பிட்டுருந்தோமா வந்து க்ளோசிங் டைம்னு சொல்லி அவங்களே வந்து இது கொடுத்துறாங்க. இது வந்து ஃப்ரீயாக கொடுத்துறாங்க அவங்களே. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி நான் சொல்கிறேன் கைஸ் புரியுமா. இது வந்து அத்தோ இருங்க இது எப்படின்னு சொல்கிறேன். ஆமாம் கைஸ், நார்மல் நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து இது போடுறாங்கல்ல, இது வந்து என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி மொறு நல்லா இருக்குது. நூடுல்ஸ் ரெண்டு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்குது. ஆனால் வந்து முட்டை நல்லா சூப்பராக இருக்குது. முட்டை அப்படியே ஒரு 4-5 பொடி போடுறாங்க. ஆனால் வந்து அந்த முட்டை டேஸ்ட் தான் ஃபுல்லாகவே வருது எல்லாமே. இதுலேயே அந்த முட்டை ஆட் பண்ணுறாங்க, நூடுல்ஸு அந்த கோஸு இதெல்லாம் இருக்குது. இல்லை நல்லா இருக்குது, ரெண்டுமே நல்லா இருக்குது. இது வந்து இந்த கடை தான் இது பாருங்கள். இந்த கடை தான் கைஸ். கரெக்டாக இந்த ரா கிச்சன் அந்த இடத்துல இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் ஏன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ், பை. ஓகே கேஸ், நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து கிளம்பிடுச்சு கேஸ். ஸோ வந்து கார் ஏறிட்டு இங்கேருந்து நம்ம வந்து கிளம்பிட்டு தான். ஓகே கேஸ், நான் அப்புறமா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இங்கே பாருங்க, நாங்கள் பைக்கில் போகிறோம், அவங்க காரில் வராங்க. ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க கைஸ். இருங்க, இப்போ நம்ம அவங்கள ஓவர்டேக் பண்ணலாம். போகிறோம் முடியும் கைஸ். ஓவர்டேக் பண்ணிட்டோம் கைஸ், ஓவர்டேக் பண்ணிட்டோம். சிக்னலில் ஓவர்டேக் பண்ணிட்டோம் கைஸ். ஸ்டாண்டிங்கில் அவங்க பின்னாடி வராங்க பாருங்க. நாங்கள் முன்னாடி வந்துட்டோம். ஜாலியாக இருக்குது ரோடு. Never turning back, I won't stop, I'ma fight until there's nothing left. It's so on. Guys, இப்போ டைம் வந்து 11:05 ஆகுது கைஸ். நம்ம வந்து போகும்போது இந்த இடத்துல வந்து லைட் போட்டிருந்தாங்களா கைஸ். கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அதில் வந்து லைட் போட்டிருந்தாங்களா. இப்போ வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க கைஸ். பாருங்க கைஸ், அந்த போர்டில் மட்டும்தான், அந்த பேரில் மட்டும்தான் லைட் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க கைஸ். வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். ஸோ வந்து இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 கிட்ட ஆயிடுச்சு கைஸ். 11:40 கிட்டே ஆயிடுச்சு கைஸ் இப்போ டைம் வந்து. ஸோ இன்னும் வந்து சில ஃபுட்லாம் நான் வந்து உங்களுக்கு காட்டவே இல்லை. நான் வந்து காரில் காட்டுறேன்னு சொன்னேன், பட் ஆனால் காரில் காட்டாமல் நான் வந்து வீட்லேயே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கைஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதெல்லாம் இருக்குது. இது வந்து இது கைஸ் கடல் பாசி இருங்க. ஸோ இது வந்து ஸோ கைஸ் இது வந்து கடல் பாசி, அப்புறம் இது வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்வீட்டு சொன்னல இது ஐயோ பேர் குலோப் ஜாமுன் அது. அதுக்கப்புறம் வந்து இது கைஸ் கச்சோரி. இதெல்லாம் அந்த சிக்கன் சாப்பிட்டது ஒரு மாதிரி எண்ணெயாக ஒரு மாதிரி தலைலாம் ஒரு மாதிரி இருக்குது. நான் வந்து இந்த இவ்வளோ இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், சிப்ஸு அது ஆயில் ஐட்டம் அவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன். இப்போ வந்து சாப்பிட்டேன்னா அது ஒரு மாதிரி ஒரு நாள் சாப்பிட, எல்லா நாள் நிறைய நாள் சாப்பிடாம திடீர்னு சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்குது அப்படியே உடம்புலாம். ஸோ அது எல்லாமே வீடியோக்காக மட்டும் தான் அது சாப்பிட்றது, இல்லைனா அது அவ்வளோ சாப்பிட மாட்டேன். ஒரு கொஞ்சம் பீஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சிருவேன் நான். ஸோ இப்போ இதெல்லாம் ஸ்வீட்டுன்னு தான் நினைக்கிறேன். இதிலலாம் சக்கரை போட்டிருப்பாங்க, பட் சக்கரை போட்டதே நான் சாப்பிடவே மாட்டேன். பட் ஆனால் உங்களுக்காக நான் வந்து டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து இப்போ வந்து இது கடல் பாசி இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நம்ம சாப்பிடுவோம். இருங்க, கடல் பாசி ஓப்பன் பண்ணலாமா? கடல் பாசி வந்து 50 rupees கைஸ். இது வந்து எங்கே வாங்கணுமா, அந்த ஃபஸ்ட்டு கடை அந்த ஃபெர்தோஸோ ஏதோ ஒரு கடை இருந்ததுல, ஸோ அந்த கடையில் தான் நம்ம வாங்கணும் இது. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு உள்ளே இருங்க, எப்படி நான் காட்டுறேன். ஸோ உள்ளே வந்து பார்க்கறதுக்கு இந்த மாதிரி பச்சை கலரில் அப்படியே ஃபுல்லாக பாதாம்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு, சூப்பராக இருக்குல்ல பார்க்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதோட டேஸ்ட்டு
ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். கொழு கொழுக்குன்னு இருக்குது கைஸ். தயிர் கட்டி வச்சா ஒரு மாதிரி திக்காக இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கு பாரு கைஸ். அப்படியே சூப்பர் திக்காக இருக்கா, அதான் நல்லா கைஸ். இது வந்து ஒரு மாதிரி வேறு ஏதோ தனி ஃபீல், ஒரு மாதிரி எவ்வளோ திக்காக அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்க. எப்படி காட்டுறது, இங்கே பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குதுன்னா, இப்படி இப்படி அமுக்குனா எப்படி கொழுக்குன்னு இருக்கா, செம்மையாக இருக்குல்ல. நான் கொஞ்சம் ஸ்வீட்டும் கொஞ்சம் வந்து கம்மியாக தான், இது ஸ்வீட் வகையில் தான் செய்கிறோம்னு நினைக்கிறேன். நம்ம அவ்வளோ பெரிய ஃபுட் பிளாகர்லாம் இல்லை, ஸோ அதனால் வந்து அவ்வளோவா தெரியல. நல்லா இருக்குது, நல்லா ஒரு ஸ்வீட் மாதிரி நல்லா ஒரு சூப்பராக இருக்குது. ஒரு நிறைய சாப்பிட முடியல, ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி சாப்பிட முடியுது. அதுக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக தகட்டுற மாதிரி இருக்கா. ஸோ இது வந்து அப்படியே முடி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதுக்கு போகலாம் கைஸ். நம்ம கொஞ்சம் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸு, கொஞ்சம் ஜூமு, லைட்டு அதெல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் கைஸ். இந்த வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் நம்ம இப்போ வந்து சாப்பிட்லாம். ஆஹா, ஃப்ரூட் கஸ்டர்ட் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், ஃப்ரூட் கஸ்டர்ட் இப்படி தான் இருக்குது. அப்படி கொழுக்கு முழுக்குன்னு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. கெட்டு போயிட்டுருக்குமோ, கெட்டுலாம் போயிருக்கு அதில். சரி, இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு நான் வந்து பார்க்கலாம் கைஸ். இது வேறு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்லாம். இதுவும் நல்லா திக்காக அப்படியே கொழுக்குன்னு இருக்குது கைஸ். என்ன டேஸ்ட் இது? நான் கைஸ் அந்த வந்து ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படி கொடுத்தது வந்து என்னமோ இந்த டேஸ்ட்டு நான் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. அப்படியே ஒரு வேறு மாதிரி இருக்குது இந்த டேஸ்ட்டு. ஆனால் ஒரு மாதிரி ஏதோ கொழுன்னு உள்ளே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. என்ன டேஸ்ட்னு இது வந்து எப்படி, இது எதில் செய்வாங்க, எதில் என்னன்னு தெரியல கைஸ். இது வந்து என்ன டேஸ்ட்டு இது சொல்ல முடியல கைஸ். ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது கைஸ். இந்த இதுவே இன்னொரு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஒரு மாதிரி இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது. இங்கே பாருங்க கைஸ், அது எப்படி இருக்குது பாருங்களேன், ஒரு மாதிரி கொழுன்னு. ஸோ இது ஏதோ ஒரு டேஸ்ட் வந்து, ஆனால் என்ன டேஸ்ட் தான் தெரியல. இது வந்து 50 rupees, இது வந்து 50 rupees. இது ரெண்டுத்தில் எது வந்து நல்லாயிருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து நான் இது தான் போவேன்னு நினைக்கிறேன். நான் இந்த இருக்குல்ல இந்த கடல் பாசி நல்லாயிருக்கு, இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்து ரெண்டுத்தில் பிடிச்சது வந்து இது பிடிச்சதுக்கு. ஸோ இந்த குலோப் ஜாமுன் எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். குலோப் ஜாமுனோட ப்ரைஸ் தெரில, ஏன்னா நம்ம வந்து நம்ம சிக்கன் வாங்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து போய் வாங்கினாங்களா. ஸோ ப்ரைஸ் தெரில, அம்மா கிட்ட கேட்டால் அம்மாவுக்கும் தெரியல. ஸோ இந்த குலோப் ஜாமுன் 2 குலோப் ஜாமுன் இருக்குது, இந்த கவரில் போட்டு தராங்க பார்சல். ஸோ இதோட டேஸ்ட் எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நான் சொல்கிறேன். கைஸ் குலோப் ஜாமுன் ஓப்பன் பண்ணிட்டோம் கைஸ். நம்ம வந்து அங்கே வந்து நிறைய கடை இருக்கும் நம்ம வந்து நினச்சிட்டு போனோம் கைஸ். ஆனால் வந்து நிறைய கடை இல்லவே இல்லை கைஸ். ஒரு 4-5 கடை தான் கைஸ் இருக்குது. ஏன்னா வந்து லாஸ்ட் நாளுன்றதுனால எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களோ, இல்லை வந்து டைம் லேட்டாக போனதுனால க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்களான்றது எங்களுக்கு தெரியல. ஸோ 4-5 கடை தான் இருக்குது. நான் வந்து யூடியூப் வீடியோலலாம் பார்க்கும்போது நிறைய கடை இருந்ததா, இப்போ போய் பார்க்கும்போது அங்கே வந்து 4-5 கடை தான் இருந்ததா. அச்சா என்னடா இது இப்படி லேட்டாக வந்துட்டோமோன்ற ஒரு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அந்த 4 கடையில் என்னென்ன இருக்குமோ ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வாங்கி உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஸோ இந்த குலோப் ஜாமுன் எப்படி நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். நல்லா இருக்கு. இதில் வந்து நல்ல குலோப் ஜாமுன் கேஸ். இது வந்து நல்லா இருக்கு. நான் வந்து ஸ்வீட்லாம் சாப்பிட மாட்டேன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது இந்த ஸ்வீட் சூப்பராக இருக்கு கேஸ். இந்த குலோப் ஜாமுன் அப்படியே சாஃப்டாக அப்படியே கட் ஆகுது பாருங்களேன். அப்படியே சாஃப்டாக அப்படி கட் ஆகுதா, நல்லா இருக்குது. ஸோ இதான் கைஸ் மண்ணடி ஸ்ட்ரீட் ஃபுட்டு விலாகு. ஸோ வந்து ஒரு நம்மளால் ஃபுல் இது எடுக்க முடியல, ஏன்னா வந்து கடைகள் அவ்வளோ இல்லாதனால நம்ம லேட்டாக போனதுனால அவ்வளோ எடுக்க முடியல. பட் இருந்தாலும் இருக்கிற இதுவும் நம்ம வந்து சூப்பராக எடுத்து உங்களுக்கு நான் காட்டி பண்ணுறதை நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்புறம் எப்படி மறக்காம நம்ம கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிறேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணி பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நாளைக்கு உங்களை ஷார்ட்ஸில் பார்க்குறேன், நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இந்த வீடியோ பெறுகிறது உங்கள் பிரகாஷ். பாய் கைஸ். வீடியோ என் பண்ணுறது முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து அந்த ஃபிர்தோஸ் கடையில் வந்து என்னென்ன வாங்கணும்னா, இந்த 2 அந்த ஃப்ரூட் கஸ்டர்டும் அப்புறம் வந்து அந்த இது கடல் பாசியை நம்ம வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மோமோஸ் வாங்கணும் கைஸ். ஸோ சிக்கன் மோமோஸ் வந்து 5 பீஸ் 100 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ வந்து 4 ஆமாம் 4 பீஸ் 100 ரூபா கைஸ். ஸோ இதுதான் கைஸ் அந்த இது சிக்கன் மோமோஸ்.
சிக்கன் மோமோஸ் இது தான். ஸோ இதை டேஸ்ட் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். 4 தான் 100 ரூபா. உங்களுக்கு தெரியாதா? ஓகே, ஏதோ நல்லா இருந்தது. அது வந்து சூடாக சாப்பிட்டா நல்லா இருந்திருக்கும் போல். எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் வந்து எடுத்துட்டேன். ஒரு மாதிரி பிடிக்கல. அதனால் வாயில் போட்டது அப்படியே கடிச்சு துப்பிட்டேன் நான். ஓகே, இதெல்லாம் நல்லா இருக்குது. அந்த இதுவும் நல்லா இருந்தது கேஸ். ஓகே, எல்லாமே ஓகே தான். நல்லா தான் கேஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, ரொம்ப நல்லாவும் இல்லைன்னு சொல்ல முடியல. எல்லாமே வந்து மீடியமாக நல்லா இருக்குது கேஸ். கேஸ் அப்புறம் நான் இது வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன். அண்ணன் வந்து அந்த ஷவர்மா கடை நான் உங்களுக்கு காட்டிப்பேன். அந்த ஷவர்மா கடையில் வந்து 2 ஷவர்மா நான் அண்ணன் வந்து ஒரு ஷவர்மா சாப்பிட்டா, அதுக்கப்புறம் இன்னொரு ஷவர்மா நான் வந்து வீடியோவில் எடுக்கிறதுக்காக வச்சுருந்தோம். அந்த சிக்கன் கடையில் நம்ம வந்து அந்த சிக்கன் கடையில் வந்து நம்ம சிக்கன் வாங்கிட்டு இருக்க கேப்பில் வந்து அங்கே வந்து டோக்கன் வைஸில் தான் அங்கே வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து டோக்கன் வாங்கிட்டு அங்கே போட்டிருக்க அந்த சிக்கன்லாம் அதுலேருந்து எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணி நமக்கு தருவாங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் கிட்ட ஆகுவாங்க அந்த சிக்கன் வரத்துக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு. ஸோ அந்த டேப்பில் வந்து அந்த இன்னொரு அந்த ஷவர்மாவும் எடுத்து சாப்பிட்டேன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா வாந்தி எடுக்கிறாங்க ஃபுல்லாக. அந்த ஷவர்மா எல்லாம் எதுவும் கலக்கி ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கும் போல். ஸோ ஃபுல்லாக உட்காந்து வாந்தி எடுத்து அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடாம இப்போ தான் வந்து அந்த குலோப் ஜாமுனே சாப்பிட்றான். சிக்கன் சாப்பிட்டியா? சிக்கன்லாம் சாப்பிடவே இல்லை கேஸ். அவன் வந்து ஷவர்மா சாப்பிட்டு வாந்தி எடுத்ததுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல. இதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன். அதனால் டக்குன்னு கரெக்டாக ஞாபகம் வருது. என் பண்ணதுக்கப்புறம் நான் சரி இதுவும் பேசலாமே பேசுகிறேன் கேஸ். ஸோ அவ்வளோதான் கேஸ். பாய்.